கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொனால்டு ரீகன் என்ற அமெரிக்க ஜனாதிபதி அதற்கு முன்பாக கலிபோர்னியா மாநிலத்தின் கவர்னராக இருந்தார். கலிபோர்னியாவிலே ஒரு ஆராய்ச்சியாளர்களின் மாநாடு நடந்தது. எனவே ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவிக்கும்படியாக அவர் பேசினார். எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இவர் ஆங்கிலத்திலே பேசும்போது ஒருவரும் கைதட்டவில்லை. நாம் பேசுவது அவர்களுக்கு சரியாக பிடிக்கவில்லையோ என்னவோ என்று நினைத்தவராய் பேச்சை முடித்துவிட்டு அவர் இறங்கும்போது சம்பிரதாயத்துக்காக ஒரு சிலர் கைதட்டினார்கள். உடனே மைக்கிலே ஸ்பானிஷ் மொழியிலே ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார்கள். இவருக்கு அது என்னவென்று தெரியவில்லை. அடுத்தவர் கையில் ஒரு குறிப்போடு வந்து ஸ்பானிஷ் மொழியிலே சரளமாக பேசினார். ஆனால் அவர் பேசுகிற அந்த ஒவ்வொரு வரியையும் ஜனங்கள் ரசித்து கைதட்டினார்கள். அந்த அரங்கமே அதிரும் அளவுக்கு சில இடங்களிலே கைதட்டினார்கள். நமக்கு ஸ்பானிஷ் மொழி தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது பேசுகிறவர் மிகவும் அருமையாக பேசுகிறார். அதை நம்மால் ரசிக்கவும் முடியவில்லை. அட்லீஸ்ட் கைதட்டி வைப்போம் என்று மற்றவர்கள் கைதட்டும் போதெல்லாம் இவரும் கைதட்டினார். உடனே அருகில் இருக்கிற அவருடைய செயலாளர் அவர்களிடத்தில் வந்து, ஐயா நீங்கள் கைதட்டக்கூடாது என்று சொன்னார். நான் கைதட்டக்கூடாதா, ஏன் என்று கேட்டார். ஐயா அவர் பேசவில்லை, நீங்கள் பேசியதை ஸ்பானிஷ் மொழியிலே மொழிபெயர்த்து குறிப்பிடுத்து அதை பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் பேசுவது நீங்கள் பேசிய அந்த பேச்சுதான். அது ஸ்பானிஷ் மொழியிலே இருக்கிறது. ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாஷை அதிகமாக தெரியும். நீங்கள் அருமையான பயணிகளை சொல்லி இருக்கிறீர்கள். அதை கேட்டு அவர்கள் கைதட்டுகிறார்கள். அதனால்தான் நீங்கள் கைதட்டாதீர்கள் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் இவருக்கு தெரிந்தது, நாம் பேசியது எல்லாம் ஜனங்களுக்கு பிடித்திருக்கிறது. அவர்கள் அதை விரும்புகிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. நமக்குத்தான் அது தெரியவில்லை. மிகவும் சந்தோஷம் என்று சொல்லிக் கொண்டார். கர்த்தர் நமக்கு அருமையான கிருபைகளையும் திறமைகளையும் நன்மைகளையும் தந்திருக்கிறார். அவற்றின் பெருமைகளை அநேக சமயங்களில் நாம் உணர்வதே இல்லை. அவருடைய கிருபையின் ஆழத்தையும் அதன் தன்மையும் நாம் அநேக சமயத்தில் உணராவிட்டாலும் அவர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய விரும்புகிற பணியை செம்மையாய் செய்கின்றார். அதில் நிமித்தம் வருகிற மகிமையை நாம் அவருக்கே செலுத்த வேண்டும். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுக்கென்று கிரியை செய்கின்றோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். எதனால? நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த அவருடைய கிருபையினாலே. எனவே நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அவருடைய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. நம்மை அனுதினமும் தாங்கி அவருடைய நித்திய ராஜ்யத்திலே நாம் சேரும் வரை அது நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அனுதினமும் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.